இந்த இதுல இருந்து என்ன எழுதலாம்னா சைலோ 3 சப் குரூப் வந்து நார்மல் அண்ட் சைலோ 5 சப் குரூப் வந்து நார்மல். சரி, அப்போ G contain G has a unique silo 3 subgroup. ஓகே, யூனிக் சைலோ 3 subgroup ஹைச்னு எடுத்துக்கிறேன். சரியா, அண்ட் அதே மாதிரி அண்ட் G has a unique silo 5 subgroup. ஓகே, சைலோ 5 subgroup. அந்த சப்குரூப் என்ன எடுத்துக்கிறேன்னா கேன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா, ஸோ அப்போ ஹைச்சோட ஆர்டர் வந்து என்னன்னா 3 அண்ட் கேயோட ஆர்டர் வந்து என்னன்னா 5 இருக்கும். சரியா, ஸோ அப்போ ஹைச்சில் உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் 3 தான் இருக்கும் எக்ஸப்ட் ஐடென்டிட்டி. அதே மாதிரி கேல உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் 5 எக்ஸப்ட் ஐடென்டிட்டி. சரியா, ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹைச் இன்டர்செக்ஷன் கே ஈக்குவல் டு ஜஸ்ட் சிங்கிள்டன் ஐடென்டிட்டி. அதாவது இந்த இடத்துல n3 ஆஃப் ஜி வந்து 1 அண்ட் n3 ஆஃப் ஜி 1ன்னு சொல்லிட்டாலே என்னன்னா ஜி நாட் சிம்பிள்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா, n3 ஆஃப் ஜி வந்து 1ன்னு சொல்லிட்டாலே இந்த இதுல இருந்து என்ன எழுதலாம்னா ஜி இஸ் நாட் சிம்பிள். ஜி இஸ் நாட் சிம்பிள். பட் இந்த குரூப் என்னவா இருக்கும்னு பார்ப்போம். ஆர்டர் 15 உள்ள குரூப் எந்த குரூப்பா இருக்கும்னு பார்ப்போம். சரியா, இப்போ ஜியில வந்து சைலோ 3 சப் குரூப்பும் நார்மல். இந்த இதுல H and K are normal subgroup of G. Okay, H and K are normal subgroup of G. இப்போ ஆர்டர் ஆஃப் HK என்னன்னு சொல்ல முடியுமா? ஆர்டர் ஆஃப் HK ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் H ஆர்டர் ஆஃப் K பை ஆர்டர் ஆஃப் H இன்டர்செக்ஷன் K. ஓகே, ஸோ 3 into 5 by 1 that is 5, 15 வந்துடும். சரியா, 15 ஈக்குவல் டு என்னன்னா ஆர்டர் ஆஃப் G. அப்போ அதே சமயத்தில் HK வந்து என்னன்னா சப்குரூப் ஆஃப் ஜியா இருக்கும். ஏன்னா ஹைச்சும் கேயும் நார்மல், ஸோ ப்ராடக்ட் வந்து சப்குரூப்பாக இருக்கும். ஹெச்கே இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஜி. ஸோ அப்போ சப்குரூப்போட ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் சேம். ஸோ அப்போ ஜி ஈக்குவல் என்ன சொல்லிடலாம்னா ஹெச்கேன்னு சொல்லிடலாம். அப்போ ஹைச் அண்ட் கே வந்து நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜியா இருக்கு அண்ட் இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டியா இருக்கு. ஜி ஈக்குவல் டு ஹெச்கே. இந்த 3 ப்ராப்பர்ட்டியே பாருங்க. இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டி அண்டு இது ரெண்டும் நார்மல் சப்குரூப். இந்த 3 ப்ராப்பர்ட்டிலேருந்து என்ன எழுதலாம்னா ஜி ஈக்குவல் டு ஹைச் கிராஸ் கேன்னு எழுதிக்கலாம். சரியா, இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஹைச் அண்ட் கேன்னு எழுதுவோம். ஹைச்சோட ஆர்டர் வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஹைச் வந்து 3 பிரைம் ஆர்டர். அப்போ இந்த ஹைச் வந்து சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 3 இருக்கும். அப்போ ஹைச் வந்து எதுக்கு ஐசோமார்பிசம்னா Z3க்கு ஐசோமார்பிசம். அதே மாதிரி கேயோட ஆர்டர் வந்து 5. ஸோ கேயோட ஆர்டர் வந்து பிரைம் நம்பர். ஸோ இந்த கே வந்து சைக்ளிக் சப் குரூப் ஆயிரும். Any cyclic group of order 5 is isomorphic to Z5. So K is isomorphic to Z5. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க Z3 கிராஸ் Z5. நம்ம ஏற்கனவே ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம். சைக்ளிக் குரூப்பில் இந்த 3 and 5 வந்து ரிலேட்டிவ்லி இப்படி பார்த்துருப்போம். ZMN ஈக்குவல் டு ZM கிராஸ் ZN if and only if M and N are relatively prime ஒரு தியரம் பார்த்துருப்போம். சரியா, ZMN is isomorphic to ZM cross ZN னா if and only if M and N are relatively prime. இப்போ இங்கே 3யும் 5யும் relatively prime. ஸோ Z15 மாறிடும். Z15 வந்து சைக்ளிக் தானே, Z15 வந்து சைக்ளிக். சரியா, அப்போ குரூப்போட ஆர்டர் 15 இருந்தால் அந்த குரூப் எதுக்கு ஐசோமார்பிக்னா Z15க்கு ஐசோமார்பிசம். அப்போ உங்க ஆர்டர் 15 உள்ள குரூப் வந்து என்னன்னா சைக்ளிக் குரூப். சரியா, ஃப்ரம் திஸ் இஃப் ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 15 தென் G இஸ் ஏ சைக்ளிக் குரூப். ஓகே, சைக்ளிக் குரூப் சொல்லிக்கலாம். சரியா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா if order of G equal to P into Q, order of G equal to P into Q where P and Q are prime. சரியா, order of G equal to P into Q ன்னு எடுத்துக்கிட்டேன் where P and Q are prime numbers. சரியா, டிஸ்டிங்டாகவும் இருக்கலாம் சேமாகவும் இருக்கலாம். சரியா, ரெண்டு பிரைம் நம்பரும் சேமாகவும் இருக்கலாம் டிஸ்டிங்டாகவும் இருக்கலாம். சரியா, okay. Then என்ன எழுது, then G is not simple. Okay.
இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? G is not simple. இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து P into Q இருக்கு ரைட்டா? சப்போஸ் P and Q ஆர் சேமா இருக்கலாம். இஃப் P ஈக்குவல் டு Qன்னு இருந்தால் ஆர்டர் ஆஃப் G வந்து என்னவா இருக்கும்னா P ஸ்கொயரா மாறிடும். சரியா? ஆர்டர் ஆஃப் G வந்து P ஸ்கொயரா இருந்தா அந்த குரூப் எப்படிப்பா இருக்கும்? ஏற்கனவே ஒரு இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். கிளாஸ் ஈக்குவேஷனை வச்சு இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு P ஸ்கொயர்னா அந்த குரூப் என்ன குரூப்பா இருக்கும்? யாரும் சொல்ல முடியுமா? கிளாஸ் ஈக்குவேஷனுடைய அப்ளிகேஷன்ல இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். யாரும் சொல்ல முடியுமா? வெரி குட் வெரி குட் கரெக்ட்ங்க. G இஸ் எபிலியன். ஓகே, G இஸ் எபிலியன். சரியா? அப்போ எபிலியன் குரூப்ல கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்சிஸ் தியரம் ட்ரூவா? எபிலியன் குரூப்ல கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்சிஸ் தியரம் ட்ரூவா இல்லையாங்க? ட்ரூன்னு நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ட்ரூன்னு பார்த்துருக்கோம். சரியா? அப்போ கான்வர்ஸ் ஆஃப் clearly converse of the Lagrange's theorem is true in G ல true. அப்போ P divides order of G ன்னு இருக்கு ரைட்டா? P ஸ்கொயர் இருக்கு. P divides order of G னா by Cauchy's theorem for abelian groupல இருந்து என்ன எழுதலாம்னா there exists an element A belongs to G and A not equal to identity such that order of A equal to P. சரியா? அப்போ இந்த A வந்து ஒரு சப் குரூப்பை ஜென்ரேட் பண்ணும். ஏங்கிறது ஒரு சப் குரூப் ஆஃப் ஜியா இருக்கும். ஜி எபிலியன் குரூப். ஸோ இந்த சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப் ஆயிரும். அண்ட் இந்த சப் குரூப்போட ஆர்டர் ப்ராப்பர்னு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சப் குரூப்போட ஆர்டர் என்னன்னா ஆர்டர் ஆஃப் தி சப் குரூப் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இ, தட் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ பி அண்ட் கியூ வந்து சேமா இருக்கிறப்போ, பி அண்ட் கியூ வந்து சேமா இருக்கிறப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்ன வரும்னா பி ஸ்கொயர் வந்துடும். எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் இஸ் எபிலியன் ரிசல்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜி எபிலியன். ஸோ எபிலியன் குரூப்ல கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்சிஸ் தியரம் ட்ரூ. ஸோ அப்போ P divides order of G. So there exists an element A belongs to G such that A order of A equal to P. ஸோ இந்த A வந்து ஒரு சப் குரூப்பை ஜென்ரேட் பண்ணும். அந்த சப் குரூப் வந்து என்னவா இருக்கும்னா நார்மல் சப் குரூப்பா இருக்கும். அண்ட் ஆர்டர் ஆஃப் தட் சப் குரூப் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா G இஸ் நாட் சிம்பிள். சிம்பிள் குரூப்னா என்ன அர்த்தம்? ஐடென்டிட்டி அண்ட் G ஆர் ஒன்லி நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் G. ஓகே, இங்கே ஐடென்டிட்டி அண்ட் ஜியை தவிர இன்னொரு சப் குரூப் நான் சொல்லிட்டேன், ஆர்டர் பி இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அசீம் பண்ணுதுன்னா P நாட் ஈக்குவல் டு Qன்னு எடுத்துங்க. சப்போஸ் P not equal to Q. P not equal to Q and assume that P and Q are prime. சரியா? அப்போ P greater than Q ன்னு assume பண்ணிக்கிறோம். P greater than Q ன்னு assume பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ சைலோஸ் தேர்ட் தியரத்தை யூஸ் பண்ணுங்க. NP of G என்ன எழுதுவீங்க? 1 plus KP. Okay, 1 plus KP. சரியா? சைலோஸ் தேர்ட் தியரம் படி NP of G என்னன்னா 1 plus KP. ஸோ 1 plus KP வந்து எதை டிவைட் பண்ணும்? 1 plus KP வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G ரைட்டா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 1 plus KP டிவைட்ஸ் P into Q. கிளியர் என்ன தெரியும்னா நம்பர் தியரியில் படிச்சிருக்கலாம். 1 plus KP and Q இஸ் ரிலேட்டிவ்லி பிரைம். சரியா? இது ரெண்டும் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும் ஃபார் எனி இன்டீஜர், எனி நான் நெகட்டிவ் இன்டீஜர். எனி இன்டீஜர் K கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. சரியா? ஒன்றும் இல்லை, பியோட இது வந்து பியோட மல்டிபிள், அது கூட ஒன்று ஆட் பண்ணிடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பி அண்ட் திஸ் எலமெண்ட் வந்து என்னன்னா ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 1 plus KP டிவைட்ஸ் Qவா மாறிடும். 1 plus KP டிவைட்ஸ் Q. 1 plus KP டிவைட்ஸ் Qவா மாறிடும். சரியா? அப்போ 1 plus KP டிவைட்ஸ் Qனா எப்படி இருக்கும் பாருங்க. 1 plus KP டிவைட்ஸ் Q. இந்த ரிசல்ட் எப்போம்பா ட்ரூ சொல்லுங்க பார்ப்போம். அதே சமயத்தில் சின்ஸ் Q வந்து லெஸ் தேன் பியா இருக்கு ரைட்டா? P வந்து Q வந்து லெஸ் தேன் P வந்து Q வந்து லெஸ் தேன் Pன்னு அசீவ் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ இந்த ரிசல்ட் வந்து எந்த கேக்கு ட்ரூவா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாராச்சும். எந்த கே வேல்யூ போட்டா என்னதுப்பா?
சொல்லுங்க. கேஸ் 0 வெரி குட் வெரி குட். 0க்கு k ஈக்குவல் டு 0க்கு மட்டும்தான் ட்ரூ. ஏன்னா k வேல்யூ வந்து 1 போட்டீங்கன்னு நினைச்சீங்க. அதாவது நல்லா கவனிச்சிங்க, p வந்து கிரேட்டர் தேன் q இருக்கு. அப்போ இந்த நம்பர் இங்க kக்கு 1 போட்டு எந்த நான் ஜீரோ நம்பர் போட்டாலும் இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் q இருக்கும். சரியா? இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் q இருக்கும். அப்போ டிவைட் பண்ணவே பண்ணாது. சரியா? ஸோ அப்போ இந்த ரிசல்ட் எப்போ ட்ரூனா k ஈக்குவல் டு 0க்கு மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் நாட். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? np ஆஃப் ஜி என்னவாயிட்டுப்பா? 1 மாறிட்டா. k ஈக்குவல் டு 0. இந்த கேஸ்ல k ஈக்குவல் டு 0க்கு மட்டும், அதாவது நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல இதுல ஒரு இது எழுதலாம். 1 plus kp doesn't divide q for every k not equal to 0. ஓகேவா? k வந்து என்னன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. பொதுவாக k வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. k நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தீங்கன்னா 1 plus kp வந்து என்னன்னா கிரேட்டர் than q இருக்கும். ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து q டிவைட் பண்ணாது. சரியா? அப்போ k ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். ஸோ k ஈக்குவல் டு 0னா np ஆஃப் ஜி என்னவாயிட்டுனா 1 மாறி, np ஆஃப் ஜி வந்து 1. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? சைலோ p சப் குரூப் வந்து என்னது? நார்மல். சரியா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் g has a silo p subgroup, as a unique silo p subgroup, right? யூனிக் சைலோ p subgroup ஹைட்ஸ்னு எடுத்துங்க. யூனிக்னஸ் வந்தாலே என்னவாயிரும்? இந்த சப்குரூப் வந்து என்னது? நார்மல் சப்குரூப்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹைச் இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி. ஸோ ஜி இஸ் நாட் சிம்பிள். ஜி இஸ் நாட் சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ குரூப் ஹென்ஸ் இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணதுன்னா, குரூப்போட ஆர்டர் வந்து p இன்ட்டு கியூ வேர் p அண்ட் கியூ ஆர் பிரைம்னு இருந்தால் ஜி வந்து என்னன்னா நாட் சிம்பிள். ஜி வந்து நாட் சிம்பிள். ஓகே, ஜி இஸ் நாட் சிம்பிள். அடுத்து இதே ஆர்டர்ல தான் ஒரு ப்ராப்ளம் போட போகிறோம். ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூவா இருந்தால், சரியா? ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி இன்ட்டு கியூவா இருந்தால் வேர் பி அண்ட் கியூஆர் வேர் பி கிரேட்டர் தேன் கியூன்னு எடுத்துங்க. வேர் பி கிரேட்டர் தேன் கியூ, பி அண்ட் கியூஆர் டிஸ்டிங்க்ட் பிரைம். சரியா? பி அண்ட் கியூஆர் prime. Okay, then என்ன கன்க்ளூட் பண்ணுதாங்கன்னா, then G is either cyclic or G is generated by A comma B. G is generated by A comma B. Generated by A comma B for some A and B belongs to, for some A and B belongs to G. Okay, for some A and B belongs to G. சரியா? இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி இன்ட்டு கியூங்கிற ஃபார்ம்ல உள்ள எல்லா குரூப்பும் ஒன்று எய்தர் சைக்ளிக் குரூப்பா இருக்கும் அல்லது இஸ் ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை 2 எலமெண்ட்ஸ். ஜென்ரேட்டட் பை 2 எலமெண்ட்ஸ். சரியா? ப்ரூஃப் ஆஃப் நமக்கு இங்க ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி இன்ட்டு கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அண்ட் கியூ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. பி அண்ட் கியூ ஆர் பிரைம். ஸோ பை காச்சிஸ் தியரம், காச்சிஸ் தியரத்தை இங்கே யூஸ் பண்ணுங்க. காச்சிஸ் தியரத்துல ஒரு பிரைம் நம்பர் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணா அந்த பிரைம் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டர்ல ஒரு எலமெண்ட் இருக்கும். On the axis an element A belongs to G such that order of A equal to Q. அதே மாதிரி இந்த இதுக்கு அப்ளை பண்ணுங்க. There exists an element B belongs to G such that order of B equal to Q. சரியா? காச்சிஸ் தியரம் என்னன்னா,
எந்த ஒரு பிரைம் நம்பர் குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணாலும் அந்த நம்பர் ஆர்டரா இருக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கும் அல்லது ஒரு சப் குரூப் இருக்கும்னு பார்த்துருக்கோம் சரியா. ஸோ பை காச்சிஸ் தியரம் Q divides order of G, so there exists an element A belongs to G such that A order of A equal to Q. அதே மாதிரி P divides order of G, so there exists an element B belongs to G such that order of B equal to P. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சேன்னா கிளியர்லி பி ஜென்ரேட் பண்ணத குரூப்பை வந்து பின்னு எடுத்துக்கிறேன் சரியா. கிளியர்லி height equal to is a subgroup generated by B. So height is a subgroup generated by B and K is a subgroup generated by A எடுத்துக்கிறேன் சரியா. இப்போ ஏ ஹைச்சோட ஆர்டர் என்ன வரும் பாருங்க, ஹைச்சோட ஆர்டரும் பியோட ஆர்டரும் சேம் சரியா. ஹைச்சோட ஆர்டரும் பியோட ஆர்டரும் சேம். ஸோ அப்போ ஹைச்சோட ஆர்டர் வந்து பிரைம் பி. ஓகே, அண்டு கேயோட ஆர்டர் என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஏ. ஓகே, ஆர்டர் ஆஃப் ஏ வந்து என்னன்னா கியூ. ஆர்டர் ஆஃப் ஏ வந்து கியூ சரியா. அப்போ நல்லா கவனிச்சிங்க, இந்த குரூப்போட ஆர்டர் வந்து பி இன்ட்டு கியூ. பி ஆர்டர்ல ஒரு சப் குரூப் இருக்கு, கியூ ஆர்டர்ல உள்ள ஒரு சப் குரூப் இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன எழுதுறான்னா ஹைச் வந்து எங்க இருக்குன்னா சைலோ பி ஆஃப் ஜிஆர், சைலோ பி சப் குரூப்பா இருக்கும். அதே மாதிரி கே வந்து எங்க இருக்குன்னா சைலோ கியூ ஆஃப் ஜி. K is a silo Q subgroup of G. H is a silo P subgroup of G. Okay, silo P subgroup of G. இப்போ நம்ம இங்க என்ன அசீம் பண்ணியிருக்கோம்னா சின்ஸ் P greater than Qன்னு அசீம் பண்ணியிருக்கோம் சரியா. P greater than Q. இந்த ப்ராப்ளத்தை பாருங்க, P greater than Qவா இருக்கிறப்போ இங்கேயும் குரூப்போட ஆர்டர் என்னன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல ஆர்டர் ஆஃப் ஜி வந்து P இன்ட்டு Q தான் சரியா. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து P இன்ட்டு Q தான். ஸோ அப்போ பை ப்ரீவியஸ் இயரத்தில் இந்த இப்படி இருந்தால் என்பி ஆஃப் ஜி என்ன சொல்லியிருக்கோம், ஒன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி இன்ட்டு கியூ, பி கிரேட்டர் தென் கியூ இருந்தால் என்பி ஆஃப் ஜி வந்து ஒன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேயும் இதே ப்ரூஃப் அங்கே எடுத்துக்கலாம் சரியா. ஸோ அப்போ இந்த இடத்துல பை as in the proof of above problem or previous problem, NP of G equal to 1 சரியா. NP of G என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் சைலோ P சப்குரூப். ஸோ அப்போ இங்கே ஹைச் மட்டும்தான் சைலோ P சப்குரூப். ஸோ அப்போ இம்ப்ளைஸ் ஹைச் வந்து என்னன்னா நார்மல் சப்குரூப் ஆஃப் G. ஹைச் இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜின்னு எழுதிக்கலாம் சரியா. ஹைச் இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் G. ஓகே, இப்போ இது வந்து இதை வச்சு எழுதிட்டோம் சரியா. அடுத்து கே எடுங்க. கேயோட ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா கியூவா இருக்கு ரைட்டா. இப்போ என் கியூ ஆஃப் ஜி என்னது, நம்பர் ஆஃப் சைலோ கியூ சப் குரூப். ஃபார்முலா என்னன்னா 1 + கே கியூன்னு எழுதுவீங்க. அல்லது என்ன எழுதுவீங்கன்னா நார்மலைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் கே இன் ஜி எழுதுவோம். சைலோஸ் தேர்ட் தியரம் ப்ரூஃப் எடுத்து பாருங்க. நம்பர் ஆஃப் சைலோ பி சப் குரூப்புக்கு ஃபார்முலா வந்து 1 + கேபின்னு எழுதியிருப்போம். அண்டு 1 + கேபி எப்படி எழுதிக்கலாம்னா இண்டெக்ஸ் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் கே இன் ஜின்னு எழுதிக்கலாம்னு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ இப்படி எழுதிக்கலாம் சரியா. இப்போ NQ ஆஃப் ஜி வந்து எதை டிவைட் பண்ணும், டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இது வந்து கியூவை டிவைட் பண்ணாது. 1 + KQ அண்ட் Q வந்து என்னன்னா ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும் சரியா. அப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா 1 + NQ 1 + KQ டிவைட்ஸ் P-ஆ மாறும் சரியா. ஏன்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்ன P இன்ட்டு Q. ஸோ அப்போ Q-வை டிவைட் பண்ணல, அப்போ P-யை தான் டிவைட் பண்ணும். ஸோ 1 + KQ டிவைட்ஸ் P. 1 + KQ டிவைட்ஸ் P-ன்னு சொல்லிக்கலாம் சரியா. 1 + KP டிவைட்ஸ் this. So 1 + KP divides
இப்போ இதனுடைய பாசிபிலிட்டி எப்படி கேயோட பாசிபிலிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. கே ஈக்குவல் டு 0 வரலாம். இப்போ இந்த இதை ரீரைட் பண்ணுங்க. 1 plus kp divides 1 plus kq divides p. This implies p equal to some lambda into 1 plus kq இருக்கணும். ரைட்டா? 1 plus kq இருக்கணும். அல்லது இப்படி கூட எழுத வேண்டாம். 1 plus kq divides p எழுதிருக்கோம். அப்போ பாசிபிலிட்டி என்ன வரலான்னு பாருங்க. k equal to 0 வரலாம். k equal to 0 போட்டா 1 divides p. அல்லது என்ன வரலான்னு பாருங்க. அல்லது q divides p minus 1 வரலாமா? q divides p minus 1 எழுதலாமா? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இதை ரீரைட் பண்ணீங்கன்னா ரெண்டு சைடும் 1 சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ kq divides p. kq divides p minus 1. So this implies q divides q divides p minus 1 எழுதிக்கலாம். சரியா? அப்போ இந்த ரிசல்ட் ட்ரூவா இருக்கும். எப்போ ட்ரூவா இருக்குன்னா ஒன்று k ஈக்குவல் டு 0வா இருக்கும், அல்லது q டிவைட்ஸ் p மைனஸ் 1 இருக்கும், அல்லது q டிவைட்ஸ் p மைனஸ் 1 இருக்கும். k ஈக்குவல் டு 0ன்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ரெண்டு கேஸா இருக்கும். ஸோ k ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு 0வா இருந்தால் தென் என்ன எழுதலாம்னா nq ஆஃப் g வந்து என்னன்னா 1ஆ மாறிடும். nq ஆஃப் g வந்து 1னா k வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் g மாறிடும். ஸோ அப்போ h வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் g அண்ட் k இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் g. ஹோட ஆர்டர் வந்து என்னன்னா p அண்ட் கேயோட ஆர்டர் வந்து என்னன்னா q. ரைட்டா? ரெண்டுமே பிரைம் தான். சரியா? அப்போ இந்த h வந்து எதுக்கு ஐசமாபிசமா இருக்கும்னா ZPக்கு ஐசமா. ஏன்னா பிரைம் ஆர்டர், ஸோ சைக்ளிக், ஐசமாபிக் டு ZP. அதே மாதிரி கேயோட ஆர்டரும் பிரைம், ஸோ சைக்ளிக், ஸோ ஐசமாபிக் டு ZQ. ZQ. ஓகே. அண்டு இது இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஹைச்சோட ஆர்டர் பிரைம் p, கேயோட ஆர்டரும் என்னது q. அப்போ ஹைச்சில் உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் என்னன்னா p தான். ஃபார் எவ்ரி எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி இன் ஹைட்ஸ். ரைட்டா? அதே மாதிரி இங்கே கேல பாருங்க, ஆர்டர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு q ஃபார் எவ்ரி ஒய் நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி இன் k. ஏன்னா கேயோட ஆர்டர் பிரைம். அப்போ இதுல உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் என்னன்னா பிரைமா கியூவா இருக்கும் எக்ஸப்ட் ஐடென்டிட்டி. சரியா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுங்க. ஹைட் இன்டர்செக்ஷன் கேக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் டன் ஐடென்டிட்டி வந்துடும். ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஹைட் இன்ட்டு கே இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டி வந்துட்டு அப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஆர்டர் ஆஃப் ஹைட் கே ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹைட் கே ஈக்குவல் டு என்ன எழுதிங்கன்னா இன்டர்செக்ஷன் 1 ஆயிட்டு. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஹைட் இன்ட்டு ஆர்டர் ஆஃப் கேன்னு எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா ஹைச் கே ஈக்குவல் டு ஜியா மாறிட்டு, அண்ட் ஹைச் இன்டர்செக்ஷன் கே வந்து ஐடென்டிட்டி இருக்கு. ஹைச் அண்ட் கே ஆர் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு இருக்கு. ஸோ அப்போ ஜியை வந்து எப்படி எழுதுறான்னா ஹைச் கிராஸ் கேன்னு எழுதலாம். இது இசட்பி கிராஸ் இசட்கியூன்னு எழுதிக்கலாம். ஸோ பி அண்ட் கியூ ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் பிரைம், ஸோ ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும். ஸோ ஐசோமார்பிக் டு ZP இன்ட்டு Q. ஸோ இஸ் சைக்ளிக். ஓகே, இஸ் சைக்ளிக். சரியா? இப்போ அடுத்து என்னன்னா இஃப் Q divides P minus 1ஓட பாசிபிலிட்டி. சரியா? Q divides P minus 1 இருக்கிறப்போ இந்த இடத்துல ஹைட்ஸ் மட்டும்தான் நார்மல் சப் குரூப். இந்த இடத்துல ஹைட்ஸ் மட்டும்தான் நார்மல் சப் குரூப். கே வந்து சப் குரூப் ஆஃப் ஜி தான். சரியா? ஏன்னா NQ ஆஃப் ஜி வந்து 1ன்னு இங்க சொல்லலை. இந்த கேஸ்ல NQ ஆஃப் ஜி வந்து நாட் ஈக்குவல் டு 1. ஓகே, NQ ஆஃப் ஜி வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ கே வந்து சப் குரூப்பாக தான் இருக்கும். பட் இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கும்னா ஐடென்டிட்டி வந்துடும். ஏன்னா ரெண்டு சப் குரூப்போட ஆர்டரும் பிரைம் ஆர்டர்ஸ் தான், டிஸ்டிங்க்ட் பிரைம். அப்போ இன்டர்செக்ஷன் ஐடென்டிட்டி வந்துடும். ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் எடுங்க, அதனுடைய ஆர்டர் வந்து என்னன்னா பி இன்ட்டு கியூ வந்துடும். ஸோ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ ஹைச் கே ஈக்குவல் டு ஜி. ஓகே, அப்போ ஸோ இப்போ ஹைச்சே இந்த வரேன். ஹைச்சே
ஹைச்சை வந்து எது ஜென்ரேட் பண்ணுதுன்னா பி ஜென்ரேட் பண்ணுது, கே வந்து ஏ ஜென்ரேட் பண்ணுது. அப்போ இந்த ப்ராடக்டை வந்து எது ஜென்ரேட் பண்ணா, ஸோ இதுல இருந்து ஜி இஸ் ஜென்ரேட்டட் பை பி இன்ட்டு ஏ. ஓகே, இதை எப்படி எழுதிக்கலாம்னா இஸ் ஏ குரூப் சப் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ கமா பி. சரியா? ஸோ வி கெட் தி ரிசல்ட். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி இன்ட்டு கியூவா இருந்தால் ஜி வந்து சைக்ளிக் குரூப்பா இருக்கும், அல்லது இந்த இது G is generated by two elements. G is generated by two elements. Okay. So இது அப்போ நல்லா கவனிச்சிக்கிங்க. இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல K0 வருது and Q divides P minus 1. சரியா? இப்போ K equal to 0னா என்ன அர்த்தம்னா, K equal to 0னா Q doesn't divide P minus 1. சரியா? Q doesn't divide P minus 1. சரியா? Q doesn't divide, Q divides P minus 1 இருந்தால் G is a group generated by A and B னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ K equal to 0ன்னு இருக்கிறப்போ இங்க இந்த இதனுடைய நெகுலேஷன். ஸோ அப்போ Q doesn't divide P minus 1. அப்போ இன் ஜென்ரலா யூஜிஸ்ல அடிக்கடி கேட்குற கொஸ்டின். சரியா? என்னன்னா if order of G equal to P into Q and P greater than Q, Q doesn't divide P minus 1, then G is isomorphic to ZP, is cycle. Okay. So order of G equal to P into Q, where P and Q are distinct prime, P greater than Q and Q doesn't divide P minus 1 இருந்தா இந்த ப்ரீவியஸ் ப்ரூஃப்ல போயிருங்க. இது ஜஸ்ட் கராலரி. சரியா? இது கராலரி. இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா இந்த இடத்துல இந்த இதுல அப்போ K ஈக்குவல் டு 0ங்கிற கேஸை மட்டும் எழுது. K ஈக்குவல் டு 0ங்கிற கேஸ் தான். சரி, K ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுக்கும் பாருங்க. G is isomorphic to ZP into Q, so is cyclic. ரைட்டா? அப்போ order of G equal to P into Q, P greater than Q and Q doesn't divide Q P minus 1 இருந்தால் G வந்து என்னன்னா சைக்ளிக் குரூப்பா இருக்கும் and is isomorphic to ZP into Q. இது இந்த இந்த இதை யூஸ் பண்ணி யூஜிஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த ப்ராப்ளத்தை இந்த இந்த கராலரியை யூஸ் பண்ணி நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ப்ரூவ் பண்ணோம். என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஆர்டர் 15 உள்ள குரூப் வந்து சைக்ளிக் குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ இந்த இந்த கேஸ்ல இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 15 எடுத்துங்க. 15 என்ன அர்த்தம்? 3 into 5, 5 greater than 3. சரியா? 3 doesn't divide 5 minus 1. 3 doesn't divide 5 minus 1. So by this theorem என்ன எழுதலாம்னா by this corollary G is isomorphic to Z15. So is cyclic. முடிஞ்சா? is cyclic. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரிசல்ட் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 15 இருந்தா ஜி வந்து சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல. சரியா? இந்த 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 ப்ரூஃபும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த தியரத்தை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்றதையும் கராலரியை யூஸ் பண்ணி பண்றதும் வச்சுக்கலாம். சரியா? So order of G equal to P into Q and Q doesn't divide P minus 1 இருந்தா G வந்து cyclic. Every cyclic group is abelian group. சரியா? Every cyclic group is abelian group. So இந்த ஆர்டர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லா குரூப்பும் சைக்ளிக்கா இருக்கும் அண்ட் இஸ் அபிலியனா இருக்கும். சரியா? சரி, அடுத்து இதே இதுல தான் அடுத்த ப்ராப்ளம்.